ஹாய்டா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து ஈவில் சனோட 7th பார்ட் தான்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 பார்ட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருப்போம்னா வந்துட்டு நம்ம நானா வந்து கொரியாவுக்கு வந்திருப்பா. வந்தவ கரெக்டாக அந்த ரெசார்ட்டுக்கு தான் போறா. ஸோ அங்கே போனால் வயனை காணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் கிட்ட போய் அந்த பெண்டன்ட்டை பற்றி கேட்க நம்ம ஜங்குக் காணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்புறம் அவரும் கேட்பாரு, உனக்கு எப்படி அந்த பெண்டன்ட்டை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ கழுத்தில் போச்சுன்னா அந்த பெண்டன்ட்டை காட்டுறா. ஸோ வந்துட்டு அந்த பெண்டன்ட்டை பற்றி எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, அந்த பெண்டன்ட் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்க மாதிரி தான் எனக்கு ஹிண்ட் கொடுக்குது. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்க்கு போகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸை மட்டும் கூப்பிட்டுட்டு போறான். நானா அந்த பாய்ஸ் எல்லாரும் போறாங்க. ஸோ போறச்ச என்ன ஆகுதுன்னா அந்த பெண்டன்ட் பாக்ஸும் கிடைக்குது. அந்த பெண்டன்ட் எடுத்து கையில வச்சுக்கிறா. ஸோ எங்க வந்து அந்த ஃபோனை கலெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ஃபோன் கண்டுபிடிச்ச இடத்த அந்த லேக் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அவளுக்கு வந்து அந்த உடன் ஹவுஸும் தெரியுது. ஸோ உடன் ஹவுஸ் தெரிஞ்சோன்னா அவ கழுத்துல போட்டிருந்த அந்த பெண்டன்ட்டையும் கழட்டி நம்ம ஜாங்கோ கையில கொடுத்துருப்பா. ஸோ ஜாங்கோக்கு என்ன பண்றான்னா வந்து ஆரம் கையில கொடுக்க ஆரம் வந்து நம்ம ஜின்னு கிட்ட கொடுத்துறாரு. ஸோ ஜின்னு தான் பத்திரமா வச்சுக்கிறாரு. ஸோ நானா எழுந்து போறேன், அவன் ஏறி போறான். அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி உள்ள அந்த உடன் ஹவுஸ்குள்ள போக அங்க இருக்க யாருக்குமே தெரியல இவ எங்க போறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை அந்த இடம் வெறும் ஃபாரஸ்டா தான் இருக்கு. நானாக்கு மட்டும் தான் அந்த உடன் ஹவுஸா தெரியுது. ஓப்பன் பண்றா. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது உள்ள போகும்போது தான் அவங்களுக்கு லைட்டா தெரியும்ல உள்ள இருக்கிறதெல்லாம். அந்த மாதிரி மட்டும் தெரியுது. இவ எங்க இப்படி ஓப்பன் பண்றா, உள்ள போறா, என்னமோ டோர் ஓப்பன் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மு என்ன பண்றான்னா நம்ம ஆரம் கிட்ட கேட்பாரு. ஸோ ஆரம் வந்துட்டு பண்றதை மட்டும் பண்றா, தேவையில்லாத கேள்வி கேட்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம டேரக்டா அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிட்டோம்டா, ஓகேவா? ஸோ என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம நானும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறா. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல தெரியறது மட்டும் அந்த இடம் மட்டும் ரொம்ப டார்க்கா தெரியுது. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. பாய்ஸ்லாம் அந்த இடத்த பார்த்து பார்த்து அவங்கவுங்க மூஞ்சியை மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நானா உள்ள போனோன்னா டோர் ஓப்பன் ஃபுல்லா பண்ணிருப்பா. ஸோ உள்ள ஓப்பன் பண்ணிட்டு அவ போக போக இந்த அண்ட ஜங்குக்கும் விஷுவலைஸ்டு வருது, அதனால டயாங்க்கும் விஷுவலைஸ்டு வருது. இந்த டைம் ஜங்குக் ஸ்டேபிளா நிக்கிறாரு. ஸோ அவருக்கு வர விஷுவலைஸ்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு அவர் பார்க்குற ஒரு சைட் ஃபுல்லா பெரிய ஃபாரஸ்ட், ஒரு சைட் ஃபுல்லா வாட்டரா இருக்கு. ஸோ அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த இடமே பார்க்க ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா பெருசு பெருசா பூ இருக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வேர்ல்ட்ல இருக்க ஃபாரஸ்ட் மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அப்படிதான் விஷுவலைஸ்டு வருது. அவர் அந்த விஷுவல்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால டயோங்க்கு அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு, அந்த ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ அவர் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தென்படுது. ஸோ நம்ம நானா சைட் பார்த்துருவோம். நானா அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போகிறான். ஸோ மேலே போயிட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறா. அவளுக்கும் அந்த அந்த கீற சவுண்டு கேட்குது. ஸோ அவள் பயந்துட்டே தான் ஓப்பன் பண்ணுறா. உனக்காக வயன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணால் அவளுக்கு முன்னாடி ஒரு கிரியேச்சர் இருக்குது. ஸோ அந்த கிரியேச்சரை பார்க்கவே முடியல. அவ்வளோ வந்து பயம். அந்த கிரியேச்சரை பார்த்தா நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அந்த கிரியேச்சர் பக்கம் போகிறா. ஸோ அந்த கிரியேச்சரும் ஸ்மெல் பண்ணுது. ஸோ ஏதோ ஸ்மெல் பண்ண. ஸோ வந்துட்டு யாரோ வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அப்படி இப்படின்னு கையை அசைக்குது. அதோட நெகம் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. ஸோ அந்த கிரியேச்சரும் கையை அசைக்க அசைக்க நானா போய்கிட்டே இருக்கா, பயப்படலை. ஸோ பக்கத்தில் போகும்போது அந்த கிரியேச்சரோட நகமும் பட. ஸோ நானா அவனை கையிலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்துளி தரையில பட அந்த ரூம் எப்படி இருக்கும், அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஸ்பேஸ் டோட்டலாக பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த டார்க்னஸ்ல எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அங்கே என்னென்ன இருக்குன்னு கூட தெரியல. அவ கை மேல ஏதோ ஒரு கிரியேச்சரோட கை பட்டுச்சுன்னு தான் தெரியும். அந்த கிரியேச்சரோட உருவம் நம்ம நானாக்கு தெரியாது. ஸோ இவ ரத்த துளி எப்போ தரையில படுதோ அவளுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 100 மீட்டர்ஸ்ல தூரத்துல வந்துட்டு ஏதோ ஒரு அந்த மில்க் ஒயிட்ல ஏதோ ஒரு டோர் ஷேப்க்கு ஓப்பன் ஆகுது, ஒரு போர்ட்டல் மாதிரி. ஸோ நானா வந்து அதை அந்த ஒரு அந்த அந்த ஒயிட்னிங் வெளிச்சத்துல அவளுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த கிரியேச்சரை பார்க்குறா. அந்த கிரியேச்சரை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணி வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கு. ஸோ அதோட கண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல கொஞ்சம் பெருசா அந்த நெகம் அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. ஸோ வந்துட்டு அது உட்கார்ந்தே இருக்கு. உட்கார்ந்துட்டு தான் எல்லாத்தையும் கீறிட்டே இருக்கு. இப்போ நானாவோட ரத்தத்தை பார்த்தோன்னே அது அதோட லிப்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு அதை லிக் பண்ணுது. ஸோ நான் அதை பார்க்க பார்க்க பயமா இருக்கு. ஸோ நானாவும் இதுக்கு மேலே இங்கே நின்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட்டிஷா தெரிஞ்சிருக்குல்ல பிரைட்னஸா அந்த இடத்துக்குள்ள நடந்து போகிறா. ஸோ நடந்து போய் அங்கே நின்றுட்டு அதோட ஸ்டார்டிங்ல நின்றுட்டு திரும்பி பார்க்குறான். அவன் நிற்கிற இடம் மட்டும் பிரைட்டா இருக்கும், மற்றதெல்லாம் டார்க்கா இருக்கு. அவளுக்கு அந்த ஒயிட் அந்த லைட் வெளிச்சத்துல அந்த வெளிச்சத்துல வந்துட்டு பார்க்கறச்சு அந்த கிரியேச்சர் கண்ணுக்கு தெரியுது. அந்த கிரியேச்சர் நம்ம நானாவை பார்த்து ஸ்மைல் பண்ண நானா திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நானாக்கு வந்துட்டு பல தாட்ஸ் ஓடிட்டே இருக்கா. அவளால் அவளுடைய மைண்ட் செட்லேயே இருக்க முடியல. அவளை யாரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கா. ஆனால் வந்துட்டு
நானா விட்டு கொடுக்கல, தன்னோட கண்ட்ரோல்லே தன்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அவன் அந்த ப்ளீடையும் நிறுத்த கிடையாது. அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா அப்படியே அவளுக்கு வந்து வலி போட்டுட்டே போற மாதிரி இருக்கு. இவ எந்த இடத்துக்குலாம் போறாங்கிறத அந்த ப்ளீட்ல அந்த ரத்தம் வந்து கோடாட்டம் அவ பின்னாடி வந்துட்டே இருக்கு, மேப் ஆட்டம். ஸோ நானா பக்கம் இது பார்த்தாச்சு, நம்ம டயோங் சைட் பார்த்தோம். ஸோ பேரலா டயோங்க்கு வந்து இந்தாண்ட வந்து அவருக்குள்ள தாட்ஸ் வந்து ஏதோ ஒரு சப்வேக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ என்னை வந்து கூட்டிட்டு போகாதீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட என்னை கூட்டிட்டு போறீங்க, உங்களை யாரை அலோவ் பண்ணது என்னை கூட்டிட்டு போனதுக்கு, என்கிட்ட முதல் பெர்மிஷன் வாங்கினீங்களா, தேவையில்லாம என்னை எங்கேயும் கூட்டிட்டு போற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு பாட்டுக்கு கத்துறாரு. அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்திட்டே இருக்கேன். ஸோ நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் காம் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ மித்த மெம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப காம் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா காம் பண்ண முடியல. ஸோ நம்ம ஜங்குக்கு கோவம் வந்து நம்ம டயோங்கோட கண்ணத்திலே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு, டே கண்ட்ரோலுக்கு வா, நான் கண்ட்ரோல் இழந்ததுனால தான் எனக்கு இந்த நிலைமை, இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல, நீ கண்ட்ரோலை வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு நானாவே நம்ம தொலைக்க வேண்டாம், ப்ளீஸ் கண்ட்ரோலுக்கு வா டயோங் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ டயோங் கண்ட்ரோலுக்கு வராரு. அவரும் வர, ஸோ நம்ம ஜங்குக் சொல்றாரு, நான் கண்ட்ரோல் மீறினதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோ டயோங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டயோங் கண்ட்ரோலுக்கு வராரு. ஸோ நம்ம இந்தாண்ட நானாக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவளை வந்துட்டு ஏதோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம்ல, அது அப்படியே வந்து குறைய ஆரம்பிக்குது. அவ்வளோ நடந்து போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒயிட்னஸ் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி எதுக்குள்ளேயோ இருந்து வெளியே வர மாதிரி, ஒரு சப்வேக்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி இருக்கு. அவள் வெளியே போறா. ஸோ வெளியே போறச்சு என்ன ஆகுதுன்னா, அவளுக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் தெரியுது. அவள் அங்கே உள்ளே போகும்போது யாரோ ஒருத்தவங்க மயக்கம் போட்டு வெளியில விழுந்திருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்த சுற்றி ரத்தமாக இருக்க மாதிரி இருக்கு. வேக வேகமாக பக்கத்தில் போய் பார்க்குறா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஒயன் தான். கீழே மயங்கி கிடக்குறா. ஸோ இவள் வேகமாக போயிட்டு மடியில் எடுத்து படுத்து வச்சுக்கிறா. படுக்க வச்சுட்டு ஒயனோட கண்ணத்திலே ஸ்லாப் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ ஒயன் கண்ணத்தர், ஒயன் ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நானா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ நானா சொல்ல சொல்ல ஒயன் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஸோ அதே நம்ம பாய்ஸ் சைட் பார்த்தோன்னா, ஸோ டயோங் சொல்றாரு, ஜங்குக் ஒயனுக்கு அன்கான்ஷியஸாக இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பாய்ஸ் யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன இவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் மைண்ட் வாஷ் விட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்போ இங்கே தான் அந்த உடன் ஹவுஸ் இருக்குது, அந்த போர்ட்டல் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஜிம் பக்கம் திரும்பி ஒயனுக்கு ஒரு பெண்டன்ட் கொடுத்தால அந்த பெண்டன்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பெண்டன்ட்டை வாங்கி அவர் மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த மாட்டிக்கிட்டோன்னே அவருக்கு வந்து இப்போ அந்த உடன் ஹவுஸ் தெரியுது. ஸோ அந்த உடன் ஹவுஸை பார்த்தோன்னே டியோங் பக்கம் திரும்பி, டியோங் போட்டு நீங்கள் தான் இருக்கு டியோங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ டியோங் வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மித்த பாய்ஸ்க்கு ஒன்றும் புரியல. நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டுருக்க, போர்ட்டல் இருக்கா என்ன எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டியோங் வேக வேகமாக போயிட்டு ஜின் கையில் இருக்க அந்த பெண்டன்ட்டை வேக வேகமாக பிடுங்கி அவரோட கழுத்தில் மாட்டிக்க. ஸோ அவருக்கும் வந்து அந்த உடன் ஹவுஸ் தெரியுது. ஸோ அதை பார்த்தோன்னே, டே இங்கே தாண்டா இருக்குது, இது மட்டும்தான் நம்ம இத்தனை நாள் விஷுவலைஸில் பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம 2 பேரோட கேர்ள்ஸ் நம்ம லைஃப் உள்ள போயிருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி டேங் ஜங்குக்கை பார்த்து சொல்ல, சரிவா உள்ள போகலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் தான் தோத்துட்டோம், இந்த டைம் நான் தோக்க தயாரா இல்லை, என்னோட லவ் உள்ள போயிருக்கு, ஓகேவா, எனக்கு என்னோட லவ் வேணும், ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், போகலாம் டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேங்கும் சரி வா ஜங்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் எடுத்து வைக்க வைக்க, அதாவது அந்த உடன் ஹவுஸோட ஸ்டெப்ஸ் இவன் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஸோ இவங்க எடுத்து வைக்க என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ எப்படி சொல்கிறதுனா, இந்த வாரியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி சேஞ்ச் ஆக, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது, அடுத்து வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ஆகுது, அடுத்து வந்து அந்த ஹார்மோன்ஸ், ஐயோ சாரி, அந்த ஹார்மர்ஸ்னு நினைக்கிறேன், ஹார்மர்ஸ்லாம் அந்த அந்த போருக்கு போகிறவங்களாம் மேலே வந்து ஒரு அயனில் போட்டிருப்பாங்களே, அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல, நான் வந்து விஷுவல் கிடச்சா போடுறேன், ஓகேவா. ஸோ அது மாதிரி இந்த போருக்கு போகிற மாதிரிலாம் ரெடியாகிறாங்க. ஸோ கடைசி ஸ்டெப் ஏறி அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறது நம்ம டயோங் தான். ஸோ ஓப்பன் பண்ண, ஸோ அவரோட கையில் ஒரு ஸ்வாட் வருது. ஸோ அந்த ஸ்வாட் எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் பிளட் கலரில், பிளட்ல ஒரு ரெட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்குது. இதை பார்த்து பாய்ஸ் யாருக்குமே ஒன்றுமே புரியல. மித்த 5 பாய்ஸும் வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 2 பாய்ஸ், ஃபர்ஸ்ட் டயோங் தான் உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போகும்போது அவர் திரும்பும்போது அவரோட கண்ணு அவ்வளோ டார்க் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ டயோங் போயிட்டு திரும்பி பார்க்கும்போது இது எல்லாருமே பாய்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ டயோங் உள்ளே போகிறாரு. நெக்ஸ்ட்டு ஜங்குக் போகிறாரு. ஸோ ஜங்குக் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவர் கையில் ஒரு ஸ்வாட் இருக்கும். ஸோ அந்த ஸ்வாட் எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்கை ப்ளூயிஷ் க்ரீன் கலர் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்வாட்லாம் பார்க்குறாங்க, இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் ஆனதெல்லாம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இவரும் திரும்பி பார்க்க, இவரோட கண்ணு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த கோல்டன் கலரில் இருக்கும்ல, ஃபுல்லாக அந்த கருவிலேயே எல்லாம் ஒயிட் கலரும் கிடையாது,
ஃபுல்லா கோல்டா தெரியுது. அதே மாரி தான் நம்ம டேங்க்கு பிளாக்கா தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 பேரும் உள்ள போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு இவங்கள பார்த்து ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல் பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேரோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டுருக்குன்னா, நம்ம போறவங்க திரும்ப வருவோமான்னு தெரியாது. இவங்கள நம்ம வந்து ஹர்ட் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிற மாரி டேங் என்ன பண்றாருன்னா, ஒரே ஒரு சொடக்கு மட்டும் தான் போடுறாரு. பாய்ஸ் எல்லாருமே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தர்றாங்க. மித்த 5 பேரும் இவங்க 2 பேரும் அந்த ஒரு வுட்டன் ஹவுஸ்க்குள்ள நடந்து மேல போறாங்க. அங்க அந்த கிரியேச்சர் இருக்கு. அந்த கிரியேச்சர் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண வருது. ஆனாலும் நம்ம டேங்கும், ஜங்குக்கும் சும்மா சலைச்சவங்களா, அவங்க 2 பேரும் அவங்க கிரியேச்சரோட சண்டை போடுறாங்க. ஸோ அந்த கிரியேச்சரோட நெக்லயே நெறைய டைம் வந்துட்டு நெக்லயே வந்துட்டு கட் பண்றாங்க. ஸோ வந்து ஆனா கட்டானா கூட அது இறக்க மாட்டேன்து. ஸோ நம்ம டேங் சொல்றாரு, "நம்ம படிச்சிருக்கோம்ல, அதோட செஸ்ட்ட பாயிண்ட் பண்ணு." ஸோ நான் எந்த செஸ்ட்ட பாயிண்ட் பண்றேனோ, அதுக்கு ஆப்போசிட்ல நான் ஹார்ட் சைட் பாயிண்ட் பண்ணேன்னா, நீ ரைட் சைட் பாயிண்ட் பண்ணு. ஸோ 2 பேரும் அட் அ டைம்ல 2 சைடுமே க இது பண்ணா மட்டும் தான் குத்துனா மட்டும் தான் அந்த கிரியேச்சர்ஸ் ஆகும்ன்ட்டு டேங் சொல்றாரு. ஜங்குக் கிட்ட டேங். ஸோ வந்து ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. ஸோ கண்ண காட்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து மைண்ட் வாய்ஸ்குள்ள பேசிக்கிறாங்க. அதாவது மைண்ட் கனெக்ட் அவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்கு. ஸோ கிரியேச்சர் காதுல விழாதபடி மைண்ட் கனெக்ட்ல பேசிட்டு இருக்கா. ஸோ நம்ம டேங் முன்னாடி வந்து செஸ்ட் அதாவது ஹார்ட் சைட்ல குத்துறாரு. ஸோ நம்ம ஜங்குக் பின்னால இருந்து ரைட் சைட் குத்துறாரு. ஸோ அந்த கிரியேச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கிரியேச்சர் அப்படியே அந்த காத்தோட மறையுது. அந்த பிளாக் கலர்ல இருந்திருக்கும்ல அந்த ஸ்பேஸ் அது ஃபுல்லா அப்படியே லைட்டா வெளிச்சம் சன்லைட்லாம் உள்ள வருது. அந்த வுட்டனஸ் வெளிய தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்து இவங்க 2 பேரும் இன்னொரு டோர் இருக்கும் அதுக்கப்புறம். உள்ள போக போக. ஸோ இன்னொரு வுட்டன் டோர் இருக்கும். அத ஓப்பன் பண்ணா ஆப்போசிட்ல பெரிய ஃபாரஸ்ட் ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு சைட்ல அந்த ஆப்போசிட்ல ஒரு சைடு வந்து ஃபாரஸ்ட்டா இருக்கு. இன்னொரு சைடு வந்து ரிவரா இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் உள்ள போக போக அந்த இடத்துல ரத்தம் வந்து படிஞ்சதுக்கு மட்டும் தடயம் இருக்கு. ஸோ நம்ம டேவன் சொல்றாரு, "நான் இங்க தான் ஒயன பார்த்தேன். ஒயன காணோம். எங்க போனான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. இங்கேருந்து எங்க போயிருக்க முடியும் ஜங்கோக்?" அப்படிங்கிற மாரி டேவன் சொல்ல, ஸோ நம்ம ஜங்கோக்கு ஒண்ணும் புரியல. அவர் வந்து தலைய பிச்சுக்கிட்டு கீழ உட்கார்ந்துர்றாரு. அந்த ரத்தத்த தொட்டு பார்க்குறாரு. கீழ படிஞ்சிருக்குல்ல, அந்த ரத்தத்த தொடும்போது அவருக்குள்ள ஒரு விஷுவலைஸ்டு வருது. நம்ம ஜங்குக் என்ன பண்றாருன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டா போவோம். ஏன்னா, எனக்கு என்னமோ வழி காட்டுற மாதிரி இருக்கு. நம்ம போலாம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம ஜங்குக்கும் உள்ள போறாரு. ஸோ பேர்லலாம் இந்தாண்ட சைடு இப்படி ஆயிட்டு இருக்கு. நம்ம மித்த 5 பாய்ஸ் சைட் பார்த்தலாம். பாய்ஸ் எல்லாம் மயங்கி விழுந்திருப்பாங்கல்ல. ஸோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒரு வுட்டன் ஹவுஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஜிமின் கேட்குறாரு, "ஆப்போசிட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மயக்க போட்டு விழறதுக்கு முன்னாடி வுட்டன் ஹவுஸ் இல்ல தானே? இப்ப எப்படி வுட்டன் ஹவுஸ் வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஸோ ஜின்னுக்கு ஒண்ணும் புரியல. ஸோ ஜின்னு சொல்றாரு, "நம்ம தம்பிங்க 2 பேர் உள்ள போயிருக்காங்கடா. நம்ம போய் பார்ப்போம்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சுகாவும் ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஸோ உள்ள போய் பார்த்தா அந்த வுட்டன் ஹவுஸ் வந்துட்டு ரொம்ப பழசா இருக்கு. கால் வைக்க வைக்க உடைய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களும் மேல அந்த வுட்டன் ஹவுஸ் ஃபுல்லா தேடுறாங்க. அங்க எதுவுமே தெரியல. நெறைய ரூம்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிச்சன், ரூமு, பெட்ரூம் இதெல்லாம் இருக்கும்ல, அது மாரி ரொம்ப பாழடைஞ்ச மாரி இருக்கு. மித்த எதுவுமே தெரியல. "இதுக்குள்ள தானடா அவனுங்க வந்தானுங்க. அவனுங்கள காணோம்." அப்படிங்கிற மாரி ஹோபி சொல்றாரு. ஸோ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 5 பேரும் கிளம்பி அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. ஸோ ரெசார்ட்டுக்கு போக அங்க நிலா உட்காந்து அழுன்னு அழுதுட்டு இருக்கா. பக்கத்துல வந்து மீராவுக்கு வந்து காம் டவுன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ மித்த கேர்ள்ஸும் வந்து காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் போனோனே என்ன அவனுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ப்ராசஸ் பண்ணிக்கவே டைம் கிடைக்கல. ஸோ இங்க வந்துட்டு வர வழிலாம் யோசிச்சுட்டே வந்திருப்பானுங்க. ஆனா வந்துட்டு எந்த ஒரு பதிலும் கிடைச்சிருக்காது. வந்தோனே நம்ம நிலா வேகமா போய் ஆரம் ஆஃப் பண்ணிட்டு, "ஒயன் கிடைச்சிட்டாளா ஆரம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ ஆரம் வந்துட்டு ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட கண்லேருந்து கண்ணீர் மட்டும் வெளியே வருது அந்த டியர்ஸ். ஸோ சொல்றாரு, "இவ்ளோ நேரம் நம்ம ஒயனை மட்டும் தொலைச்சோம். இப்ப மித்த 3 பேரையும் சேர்த்துட்டு தொலைச்சிட்டு நிக்கிறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மித்த யாருக்கும் எதுவும் புரியல. கேர்ள்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, "இன்னும் என்ன நானா எங்க? ஜங்குக்ட்டயா எங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் காணா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, கேர்ள்ஸுக்குலாம் வந்து நீங்க என்னடா சொல்றீங்க? எங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்ல, உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப அதே வுட்டன் ஹவுஸ் போலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இவங்கலாம். ஸோ அதே ஆப்போசிட் சைட் நம்ம டேயாங் ஜங்குக் சைட் பார்த்தா, ஸோ உள்ள போக போக அது வந்து அந்த ஃபாரஸ்ட்ட தாண்டி ஏதோ ஒரு சிட்டிக்குள்ள போற மாதிரி இருக்கு. அந்த சிட்டி பார்க்க ஏன்சியன்ட் சிட்டி மாரி இருக்கு. ஸோ உள்ள போக போக நெறைய மக்கள் இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேற மாரி இருக்கு. இவங்க வாரியர்ஸ் மாரி இருக்காங்க. அவங்கலாம் நார்மல் பீப்பிள்ஸ் மாரி. ஏன்ஷியன்ட் நார்மல் பீப்பிள்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது மாரி பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்க உள்ள போக போக அங்க இருக்கவங்க கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க ஒரு லேடிய புடிச்சு. "ஃபாரஸ்ட்லேருந்து ஏதாச்சும் 2 பொண்ண கூட்டிட்டு வந்தீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ நம்ப
அவங்க தான் கேட்டிருப்பாரு. ஸோ அந்த லேடி சொல்லுவாங்க, "ஆமா, நாங்க கூட்டிட்டு வந்தோம். ஸோ எங்க மருத்துவர் தான் வந்துட்டு இவ்வளோ நேரமா வந்து அவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஏதோ 2, 3 சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவங்க எங்க எங்க நாட்டோட பிரின்சஸ் 2 பேரும் நாங்க கூட்டிட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல." அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜங்குக்கும் டெயோங்கும் போச்சுடா! திரும்ப வந்து கூட்டிட்டு போயிட்டானுங்க. ஆனா எப்புட்றா போய் கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பேரலலா நம்ம வந்து நானா சைட் பார்த்துருவோம். நானா தான் ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறா. கண்ண முழிச்சு பார்த்தா ஒயன் வந்து பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. ஸோ நானா வந்து ஒயனை பார்த்து அடுத்த செகண்ட் ஹக் பண்ணிக்கிறேன் அவ படுத்துட்டு இருக்கும் போதே. ஸோ ஹக் பண்ணிட்டு ஒயன் ஒரு வழியா உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே இருக்க. ஸோ ஒரு பாடி கார்ட் மாதிரி ஒரு பர்சன் ஸோ அங்கே ஒர்க் பண்ணுவாங்கல்ல அவங்க ஸோ வந்து உள்ள வந்துட்டு பிரின்சஸ் வந்து உங்க அண்ணா கூப்பிட்டாரு பிரின்ஸ் கூப்பிட்டாரு நீங்க வாங்க போகலாம் எதுக்கு நீங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நானாக்கு ஒன்றும் புரியல. நானா வந்துட்டு என்ன பிரின்சஸ்னு கூப்பிடுறாங்க எங்க அண்ணன் கூப்பிடுறாங்கிறாங்க என்ன விஷயம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன் அங்கே ஒரு பாடி கார்டு வந்துட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இவ்வளோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒயின் கண்ணு முழிக்கல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒயின் பிரின்சஸ் வந்துட்டு தூங்கட்டும் அவங்களாம் சுயநனவுக்கு வந்த பிறகு அண்ணா வந்து பிரின்ஸ் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒயினோட கையை பார்த்தா ப்ளீட் ஆகி அந்த ரத்தம் இருந்திருக்கும்ல காயப்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல வந்து கட்டு போட்டிருக்கு. அதே ஒரு நானாவோட கையிலையும் போட்டிருக்கா. ஸோ வந்து நானாவை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ வந்து ஒரு இந்த ஹாலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மெயின் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போக ஸோ அங்கே வந்து அவங்க அண்ணா வந்துட்டு உட்காந்துருக்காரு அவரோட பிளேஸில். ஸோ இது ஒரு கிங்டம் ஒரு ஏன்ஷியன்ட் டைமில் அவள் பிரின்சஸ்னு சொல்லிட்டா அது ஒரு கிங்டம் தான் அது வந்து இதுதான் கேசல் தான். ஸோ அவங்க கூட்டிகிட்டு போக மெயின் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போக இவரை நடுவில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு அங்கே இருக்க அண்ணா வந்துட்டு கண்ணை காட்டுறாரு. நானா எதுவாக இருந்தாலும் ஒழுங்காக பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்ட நானாக்கு ஒன்றும் புரியல அவள் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கேன். அங்கே இருக்க கிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நானா உனக்கும் சிஸ்டருக்கும் என்ன வேலையே கிடையாதா? இப்படிதான் ஆவுனா காட்டுல ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தப்பிச்சு போவீங்களா? உங்களையே காயப்படுத்திட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க பாருங்க. நீங்க 2 பேரும் இந்த கண்ட்ரிக்கு ப்ரீசியஸ் ஓகேவா? நீங்க 2 பேரும் பிறந்த டைம் வந்துட்டு ரொம்ப நல்ல நேரம். உங்க 2 பேரையும் தூக்கிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? உங்களால நிறைய விஷயம் நல்ல விஷயமும் நடக்கும் கெட்ட விஷயமும் நடக்கும். நல்ல பாதையில போனா நல்லது நடக்கும் கெட்ட பாதையில போனா கெட்டது நடக்கும். நீங்க பாட்டுக்கு ஆவனா உங்களை என்னமோ உங்க ஜெயில போட்டு பிடிச்சி வச்ச மாதிரி போயிடுறீங்க தப்பிச்சு தப்பிச்சு. இங்க உங்களை வந்து நாங்க எவ்வளவு பத்திரமா தானே பாத்துக்கிறோம். உங்களால நல்லது மட்டும் நடக்கணும்னா இவ்வளோ பாத்துக்கிறோம். நானா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு டைம் தப்பிச்சு போகாதீங்க. இந்த டைம் போகும்போது காயத்தோட வந்திருக்கீங்க. ஏதோ சிறுத்தை புலிக்கு அட்டாக் பண்ணிருக்கும் போல உங்களை. அதனால காயத்தோட வந்துட்டீங்க. ஆனா இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனீங்க உங்களை எங்களால கூட காப்பாற்ற முடியாது நானா அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் சொல்லிட்டு கண்ணு கலங்குறாரு. பிகாஸ் ஏன்னா அந்த கிங் வந்து நம்ம நானாவோட அப்பா. ஸோ வந்துட்டு நானா இருந்துட்டு வேகமா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான் அவங்க அப்பாவை. ஸோ நானாவுக்கு அவளை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க அப்பாவை போய் ஹக் பண்ணிக்கிட்டோன்னே பா நான் வேணும்னு பண்ணலப்பா இது சிறுத்தை புலி இல்லப்பா ஏதோ ஒண்ணுப்பா ஏதோ ஒரு கிரியேச்சர் அந்த கிரியேச்சருக்கு எனக்கு பேரே தெரியல. அந்த கிரியேச்சரோட கண்ணு அப்படியே ஸ்கை ப்ளூ கலர்ல இருந்துச்சு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அப்படி தேம்பி தேம்பி அழுறா. அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு புரியல. ஏதோ ஒரு வினோத பிறவியை பார்த்துருக்கா நம்ம மகன் சொல்லிட்டு காம்ப்ளண்ட் பண்ணிட்டு இருக்க. நானாவோட அண்ணா பிரின்ஸ் வராரு. ஸோ பிரின்ஸ் வந்துட்டு நம்ம நானாவை கம்ஃபர்ட் பண்றாரு. சரி ஓகே விடு இதுக்குதான் உன்னை வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக வேணும்னு சொன்னேன் நானா. நீயாச்சும் முழிச்சிட்டே இப்போ என்னோட நிலைமை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஓகே விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்றாரு. ஸோ அந்த அந்த மெயின் ஹாலில் இருக்க எல்லாரும் வெளியே போனோன்னா அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு நானும் அழுதுகிட்டே இருக்கேன். அவங்க அப்பா கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நம்ம அண்ணாவும் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஆமாண்டா இந்த காலகட்டத்தில் நானா வந்து ஒரு பிரின்சஸ் ஒயனும் நானாவும் ட்வின்ஸ் ஓகேவா. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. கரெக்டான இடம் வரும்போது நான் பேக் ஸ்டோரி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நானாவும் வந்துட்டு இப்படி இருக்க. ஸோ ஒரு பாடி கார்டு வந்துட்டு கிங் நம்ம பிரின்சஸ் ஒயனும் கண்ணு முழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம நானாவும் வேக வேகமாக இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தவ ஒயன் கண்ணு முழிச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னா வேக வேகமாக ஓடி போகிறா. ஓடி போய் பார்க்க ஸோ ஒயன் வந்து ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். நான் எங்க இருக்கேன் இது எந்த இடம் இது ஏன் வீடு கிடையாது. டே ஜங்குக் எங்கடா இருக்க எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த எதுக்கு நீ வந்து சிங்கர் டிராமா நடிக்கிற பரவாயில்ல நான் ஏன்டா ஓன் டிராமா செட்டுக்கு வரணும் என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அங்க இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியல. இவ பேசுற பாதி லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. ஒரு சில வேர்ட்ஸ் தான் புரியுது. நானா வரா. ஸோ இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு இவனை ஜங்குக்கு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து வாயை மூடிடுறா. வாயை கை
வச்சுட்டு மூடிட்டு, ஐயன் அறிவில்ல நம்ம எங்க இருக்கோம்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் நானா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நானாவை பார்த்துட்டு, நானா நீயாச்சும் வந்திருக்கல, நம்ம எங்க இருக்கோம், எதுக்கு இந்த டிராமா செட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், இந்த ஜங்குக் பையன் என்ன எதுக்கு இந்த டிராமா செட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நானா வந்து கண்ணத்திலே நல்லா நாலு தட்டு தட்டிட்டு கண்ணை நல்லா திறந்து பாரு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஷா சொல்லும் போது அவ சுத்தி பாக்குறான். நானா திரும்ப வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா, ஒரு மாதிரி பயந்துட்டு கேட்க. ஸோ அவங்க அப்பாவும் அண்ணாவும் உள்ள வராங்க. ஸோ அவங்க அப்பாவை பார்த்தோன்னே இவ்வளோ வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். பா நான் உன்னை திரும்ப பார்த்துட்டேன், என்னால தானே அன்னைக்கு நீ இறந்துட்ட எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு செம்மையா அழுறா. பக்கத்தில் அண்ணனை பார்த்தோன்னா ஓடி போய் அண்ணாவையும் ஹக் பண்ணிட்டு, நான் தானே ஒன்னையும் ஹர்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரி அண்ணான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழுதுட்டு இருக்கா. ஸோ அதுவே நம்ம ஆப்போசிட் சைட் பேரலாக ஜங்குக் டேங் சைட் பார்த்தலாம், டேகுக் சைடு. ஸோ டேகுக் வந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதோட ஃபுல் தான் என்னதான் வந்து வாரியர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது மறையிற மாதிரி இந்த சூனியக்காரங்களாம் போட்டுப்பாங்க ஃபுல் கவர்டா ஒரு மாதிரி, இந்த ரைன் கோட்ல போடுவாங்கல்ல மெஜிஷியன்ஸ்லாம், அதாவது அந்த காலத்துல மேஜிக் பண்றவங்க அவங்களாம் போடுவாங்கல்ல, முழுசா போட்டு கவர் பண்ணியிருப்பாங்களா, அது மாதிரிதான் மூஞ்சி முதற்கொண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டே நடக்கிறாங்க. ஸோ வந்துட்டு கேட்டுட்டே போறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் வந்து நம்ம டியாங்கோட கண்ணை பார்த்துறான். ஏன்னா அந்த பையன் வந்து தெரியாம டியாங்கா இடிச்சிருப்பான். ஸோ டியாங்கா வந்து கண்ணை பார்த்தோன்னே அவன் பயந்துட்டு டெபிள் டெபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே பின்ன போறான். ஸோ டியாங்க்கு ஒன்றும் புரியல. ஸோ டியாங் வந்துட்டு ஜங்குக் சைட் திரும்பி என்னடா அவன் என்ன டெபிளுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ வந்து அங்க இருக்க பீப்புள்ஸ்லாம் சுத்தி இருப்பாங்கல்ல, அந்த அந்த ஒரு சிட்டில இருக்க பீப்புள்ஸ்லாம், அவங்களாம் வந்து நம்ம டியாங்கோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த மேல உட்டி மாதிரி போட்டிருப்பார்ல அதை வந்து கழட்டி விட்டுட்டு, ஆமா டெபிள் கிங் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து நம்ம டியோங்க வந்துட்டு அந்த எப்படி சொல்றது, நம்ம மரியாதை கொடுக்கறதுக்குலாம் கீழே உட்காங்களா பவ் பண்ணுவாங்கல்ல இந்த கிங் எல்லாம் பார்த்தா, அது மாதிரி சுத்தி இருக்க எல்லாரும் கீழே வந்து நீல் பண்ணி உட்காந்துட்டு டெபிள் கிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எங்க கண்ட்ரியை விட்டுருங்க, எங்க சிட்டியை விட்டுருங்க, யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டியாங்க் ஒன்றும் புரியல, நான் டெபிள் கிங்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து இன்னும் ஃபேஸை காட்டல. ஸோ நம்ம ஜங்குக்கும் என்ன பண்றாரு, இவனே டெபிள் கிங்குங்கிறாங்களே நாம போய் என்னவா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை கழட்டுறாரு. அந்த மேலே போட்டுக்க ஹுட்டியும் வந்துட்டு கழட்டுறாரு. ஸோ ஹுட்டியை கழட்டினோன்னா ஜங்குக்கை பார்த்தோன்னா இவர் என்ன ஹெவன்லி கிங் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ வந்துட்டு ஆமா உங்களுக்கு தோணும் இது ஒரு ஸ்ரீ டிராமா பாக்குற மாதிரி தான் இருக்கும், எனக்கும் புரியல எங்க இருந்து ஸ்ரீ டிராமா சீன் உள்ள வந்துச்சுன்னு. சாரி, நான் அந்த ஸ்டோரி லைனுக்கு கன்ஃபார்ம் கூப்பிட்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க. ஸோ என்ன ஹெவன்லி கிங் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ பார்த்துட்டு ஹெவன்லி கிங் டெவில் கிங் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் சுத்தி இருக்கவங்க காசிப் பேச இது வந்து ஜங்குக் டேயோங்கோட காதுல விழுது. ஸோ வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் டேயோங்கும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ பேக் ஸ்டோரி நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒன்லைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க, ஓகேவா? பிடிச்சசின் பிடிக்காசின்னு சொல்லுங்க. ஓகே, சாரி ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேனா, ஸோ ஏதாச்சும் வேர்ட்ஸ் ஹர்ட் ஆகிருந்ததுன்னா ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? பாய், டேக் கேர்.